Allahu 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 Allah Allahu 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 Allah Allahu 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 Allah Allahu 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 Allah. Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuhu. Alhamdulillahi hamdan kathiran wa subhanallahi bukratan wa asila. Wassalatu wassalamu ala ashrafi khalqillahi basiran wa nadhira وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا. صلى الله على سيدنا ونبينا مولانا محمد تسليما كثيرا كثيرا. أما بعد، فقال الله تعالى في القرآن العظيم: بسم الله الرحمن الرحيم. وعباد الرحمن الذين يمشون على الأرض هونا. وفي آية: واقصد في مشيك واغلل من صوتك. صدق الله المولانا العظيم. وقال النبي صلى الله عليه وسلم: إذا سمعتم الإقامة فامشوا إلى الصلاة وعليكم بالسكينة والوقار ولا تسرعوا، فما أدركتم فصلوا وما فاتكم فأتموا. صدق نبي الله سيد البشر محمد رسول الله صلى الله عليه وسلم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனும் ஆகிய அல்லாஹுவின் பெயரை கொண்டு ஆரம்பம் செய்கிறேன். அவனுடைய அன்பும் அருளும் நமது உயிரிலும் மேலான ஹாத்தமுன் நபியீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், குறிப்பாக ஜும்மாவுடைய தொழுகையை நிறைவு செய்வதற்காக முன்னமே வருகை தந்திருக்கக்கூடிய நம் அனைவர்கள் மீதும், இனி வர இருக்கக்கூடிய மூமின்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹுவின் அன்பும் அருளும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என்ற நல்ல துஆக்களோடு எனது உரையை ஆரம்பம் செய்கிறேன். சங்கைக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால் ரபியுல் அவ்வல் மாதத்தின் இறுதி நாளில் இருக்கிறோம். நாளை முதல் ரபியுல் ஆஹிர் என்ற மாதத்தின் துவக்க நாளாக இருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் தஆலா மனிதர்களின் வாழ்வு முறைகளை கற்றுத் தருகிறார். குர்ஆன் மனிதர்கள் எவ்வாறு வாழ வேண்டும் என்று சொல்லித் தருகிறது. அதிலே கண்ணியம் பேணுவது, மரியாதையோடு பழகுவது, அது அழகானது, இல்லை இல்லை மேன்மையானது, உங்களை மேன்மைப்படுத்தக்கூடிய. சங்கைக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் குர்ஆனிலே சொன்னார்: வஇபாதுர் ரஹ்மான் அல்லதீன யம்ஷூன அலல் அர்தி ஹௌனா. அல்லாஹ் குர்ஆனிலே சொன்னார், அல்லாஹ்வின் அடியார்கள் யாரு தெரியுமா? அல்லாஹ்வின் அடியார்கள் யாரு தெரியுமா?
என்று அறிமுகப்படுத்திவிட்டு அல்லாஹ் சொல்கிறான், அல்லதீன யம்ஷூன அலல் அர்தி ஹௌனா, அவர்கள் இந்த பூமியிலே நடந்தால் அமைதியாக நடப்பார். அவர்கள் இந்த பூமியிலே நடந்தால் அமைதியாக நடப்பார்கள், கண்ணியம் பேணி நடப்பார்கள். அவர்கள் பூமியிலே நடந்தால் பணிவாக நடப்பார்கள் என்று அல்லாஹ் சொன்னார். சங்கைக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, இந்த வசனத்தில் எல்லாம் அல்லாஹ் தன்னுடைய அடியார்களை குறித்து பாராட்டி பேசும் பொழுது முதல் விஷயம் எதை சொல்கிறான் என்றால், அவர்கள் கண்ணியம் பேணி நடப்பார்கள், யாரிடத்தில் பழகினாலும் மரியாதையோடு பழகுவார்கள் என்ற அந்த உயர்ந்த குணத்தை அல்லாஹ் இந்த வசனத்தில் சொல்லி காட்டுகிறார். குர்ஆன் சொல்லுது, என்ன சொல்லுது தெரியுமா? சையதுனா லுக்மான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய மகனுக்கு செய்த உபதேசத்தை குர்ஆன் சொல்லுது. சையதுனா லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய மகனை அழைத்து சொன்னார்கள், வக்ஸித் ஃபீ மஷ்ஹிக வகுலுல் மின் சௌதிக, என்னுடைய அருமை மகனே, என்னுடைய அருமை மகனே, நீ நடந்தால் கண்ணியம் பேணி நடப்பா அப்படின்னு சொன்னான். நீ நடந்தால் கண்ணியம் பேணி நட, மரியாதையோடு நட. நீ பேசினால் மரியாதையோடு பேசு என்று சையதுனா லுக்மான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் செய்த உபதேசத்தை குர்ஆன் சொல்லித் தருகிறது. சங்கைக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, நீங்கள் உங்களுடைய சிந்தனையிலே ஞாபகம் வைக்க வேண்டும், மரியாதையோடு பேசுவதும் கண்ணியத்தோடு நடப்பதும் அல்லாஹ் மனிதர்களுக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய வாழ்வு முறைகளாக குர்ஆன் சொல்லித்தரும். குர்ஆன் சொல்லித் தரக்கூடிய வாழ்வியல் நெறிகள் என்று விரிவுரையாளர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தில் கண்ணியத்தோடு நடக்கக்கூடிய மனிதர்களை, மரியாதையோடு பேசக்கூடிய மனிதர்களை உருவாக்குவதிலே தனி கவனம் செலுத்தினார். இந்த உலகத்தில் ஒவ்வொரு மனிதனும் கண்ணியம் பேணி நடக்க வேண்டும், மற்றவர்களிடத்தில் பேசும்போது மரியாதையோடு பேச வேண்டும் என்று மனிதர்களை உருவாக்குவதில் தனி கவனம் செலுத்தினார். இன்றைக்கு உலகத்தின் தேவை மரியாதையான மனிதர்கள் தான் என்பதை இந்த சமூகத்திற்கு கற்றுக் கொடுத்தார்கள், உணர்த்து கொடுத்தார்கள். இன்றைய உலகத்திற்கு தேவை மரியாதையான மனிதர்கள். இன்றைய வாழ்வியல் சூழலில் நமக்கான மரியாதை என்ன, உங்களுக்கான மரியாதை என்ன என்பதை இந்த உலகம் தீர்மானிப்பதில் பின்னடைவை சந்தித்திருக்கிறது. வீட்டில் நமக்கான மரியாதை என்ன, குடும்பத்தில் நமக்கான மரியாதை என்ன, சமூகத்தில் நமக்கான மரியாதை என்ன என்பது கூட நமக்கு சொல்ல தெரியாது. நாம ஏதோ ஒன்று நினைச்சிட்டு இருக்கோம், சமூகத்துல நமக்கு மரியாதை இருக்கு, வீட்டுல நமக்கு மரியாதை இருக்கு. நமக்கு பின்னால் பேசப்படக்கூடிய செய்திகளை எல்லாம் கேட்டால் நம்முடைய மரியாதையின் நிலை என்ன என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். சங்கைக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, ஒரு காலத்துல ஏழ்மையாக வாழ்ந்தோம், சம்பாத்தியத்தில் குறைவாக இருந்தோம், உலகியல் ரீதியான உயர்வுகளில் கீழ்த்தரத்தில் இருந்தோம். ஆனால் நாம் பெற்றிருந்த மரியாதை கண்ணியம் என்பது சாதாரணமானது. அவ்வளவு உயர்வான மரியாதையையும் அவ்வளவு உயர்வான கண்ணியத்தையும் நாம் பெற்றிருந்தோம். ஆனால் இன்றைக்கு வசதி வாய்ப்பில் உயர்ந்திருக்கிறோம், சம்பாத்தியத்தில் உயர்ந்திருக்கிறோம், கல்வியில் உயர்ந்திருக்கிறோம், இன்னும் பல்வேறு நிலைகளில் நாம் உயர்ந்திருக்கிறோம். ஆனால் பழைய காலத்தில் இருந்த அந்த மரியாதையை இழந்திருக்கிறோம். முன்னோர்கள் பெற்றிருந்த அந்த கண்ணியத்தை நாம் இழந்திருக்கிறோம். முன்பை விட கண்ணியத்தில் நாம் பின்தங்கி இருக்கிறோம். முன்பு காலத்தை விட மரியாதையில் நாம் பின்தங்கி இருக்கிறோம். சங்கைக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நம் முன்னோர்கள் பெற்றிருந்த அந்த மரியாதை, நம்மளுடைய பெற்றோர்களுக்கு இருந்த அந்த கண்ணியம் இன்றைய காலத்தில் நாம் பெற்றிருக்கிறோமா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். உதாரணத்திற்காக உங்களுடைய நினைவுக்கு ஒரு செய்தியை ஞாபகப்படுத்து. நாம சின்ன பிள்ளையா இருக்கிற காலத்துல
நம்ம தெருவுல யாராவது ஊதுற ஒரு பெரிய மனுஷன் அல்லது ஒரு பெரிய ஆளு நடந்து போனாங்க அப்படின்னா அன்னைக்கு இருந்த பிள்ளைங்க இப்படி மரியாதை குறைவாக நடந்திருப்பாங்களா என்று ஒரு நிகழ்வை கூட சொல்ல முடியாது, ஒரு நிகழ்வை கூட சுட்டி காட்டி சொல்ல முடியாது. ஆனா இன்னைக்கு வயதில் மூத்தவர்கள், வயதில் முன்னோர்கள், வாழ்க்கையிலும் அமலிலும் பேணுதலாக வாழக்கூடியவர்கள் தெருக்களில் நடந்து போகக்கூடிய நிலையில் இன்றைக்குள்ள அவர்களை பார்த்து இன்றைக்குள்ள பிள்ளைகள் கேலியும் கிண்டலும் செய்யக்கூடிய நிலை. இன்னைக்கு யாரும் மறுக்க முடியாது இல்லைன்னு. சங்கிக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். நம்மளுடைய முன்னோர்கள் பெற்றிருந்த மரியாதையை நாம் பெற்றிருக்கிறோமா அல்லது இழந்திருக்கிறோமா? இன்றைக்குள்ள சமூகத்தினுடைய நிலைப்பாடு, நம்மளுடைய சமூகத்தில் நமக்கான மரியாதை என்ன என்று நாம யோசித்து பார்த்தால் இது மாதிரி நிறைய செய்திகள். ஒரு 10 நாளைக்கு முன்னாடி ஒரு தெருவில் போன குர்ஆன் ஓதுறதுக்காண்டி பசங்கள் லீவுடைய நாள், மணி 10 மணி, பேட்டும் பந்து எடுத்து கிரிக்கெட் விளையாடிட்டு இருக்காங்க. அவங்கள்ட்ட போகும்போது சொல்லியிருக்கான் போனேன், கோபத்துல பந்தை எடுத்து வண்டியில அடிச்சிடாங்கடா, ஏதாவது பேசிட்டு இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போற. போயிட்டு குர்ஆன் ஓதிட்டு திரும்ப வரும்பொழுது நம்ம மேல அடிக்கலாம் பந்தை வச்சு. இப்படி எத்தனையோ நிகழ்வுகள். இன்னைக்கு சமூகத்துல நமக்கான மரியாதை என்ன என்பதை யோசித்து பார்த்தால் இப்படி எத்தனையோ நிகழ்வுகளை இன்னைக்கு ஞாபகப்படுத்திட்டே போகலாம். இன்னைக்குள்ள நிலைப்பாடு. அதே போல குடும்பத்தை எடுத்துக்கொண்டால் நமக்கான மரியாதை என்ன, நம்ம வீட்டுல நமக்கான மரியாதை என்ன என்பதை நீங்கள் யோசித்து பார்த்தால், சங்கைக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, குடும்பம் சொன்னாலே திருமணத்துலதான் ஆரம்பிக்கும். குடும்பம் சொன்னாலே திருமணத்துலதான் ஆரம்பிக்கும். திருமணத்தின் மூலமாக இணையக்கூடிய அந்த கணவனும் மனைவியும் திருமணத்திற்கு பிறகு என்ன எதிர்பார்க்கிறாங்க? ஒரு கணவன் ஒரு மனைவி இடத்தில் திருமணத்திற்கு என்ன எதிர்பார்க்கிறான்? அதே மாதிரி ஒரு மனைவி திருமணத்திற்கு பிறகு ஒரு கணவன் இடத்தில் என்ன எதிர்பார்க்கிறார்? பொதுவான எதிர்பார்ப்புகள் என்பது நிறைய இருந்தாலும், ஆனா குறிப்பா மனைவியாக வரக்கூடியவர்கள் எல்லோரிடத்திலையும் குறிப்பான எதிர்பார்ப்பு என்னன்னா, தனக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு. கணவர் இடத்துல தனக்குன்னு ஒரு மரியாதை, புகுந்த வீட்டுல தனக்குன்னு ஒரு மரியாதை, தன்னை சுற்றி இருக்கக்கூடிய மாமனார் மாமியார் நாத்தனார் இடத்தில் தனக்குன்னு ஒரு மரியாதை, இதைத்தான் எதிர்பார்ப்போம். அதே மாதிரி ஒரு கணவனை எடுத்துக்கிட்டா ஒரு மனைவி இடத்துல என்ன எதிர்பார்க்கிறாங்க? வீட்டிலையும் சரி குடும்பத்திலையும் சரி நமக்குன்னு ஒரு மரியாதை இருக்கணும், அதான் எதிர்பார்க்கும். 4 பேருக்கு மத்தியில நம்மளை மதிக்கணும், இதுதான் அவங்களுடைய உச்சக்கட்ட எதிர்பார்ப்பு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் இந்த மரியாதை நிறைவாகவே கொடுக்கப்பட்டது. பெண்கள் எதிர்பார்த்த அந்த மரியாதை நிறைவாகவே கொடுக்கப்பட்டது. சங்கைக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, மனைவியை மதிக்கிற கணவனும் கணவனை மதிக்கிற ஒரு மனைவியும் அமைந்து விட்டால் வாழ்க்கையில் தோற்று போவதில்லை. தோற்று போனதாம வரலாறு இல்லை. சங்கைக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, இதுல நமக்கு எடுத்துக்காட்டாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரலாறு தான், வாழ்வியல் தான் நமக்கு எடுத்துக்காட்டு. கணவனை மதிக்கிற மனைவியும் மனைவியை மதிக்கிற ஒரு கணவனும் அமைந்து விட்டால் வாழ்க்கையில் தோல்வியே கிடையாது. அதுக்கு எடுத்துக்காட்டு நபிகளுடைய வாழ்க்கை தான். அல்லாஹ் நல்லடியார்களே, எல்லாரும் நல்லா கவனிக்கணும், மனசுல பதிவு செய்யணும். ஆயிஷா நாயகி ரலியல்லாஹு தஆலா அன்ஹா ஆச்சரியப்பட்டு ஒரு செய்தியை சொல்றான். ரொம்ப ஆச்சரியப்பட்டு ஆயிஷா நாயகி ஆச்சரியப்பட்டு ஒரு செய்தியை சொல்றான். அன்னைக்கு ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்களிடத்துல கேட்கப்பட்டது. என்ன கேட்டாங்க? முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் பார்த்த ஆச்சரியமான காரியம் என்ன? ரசூலுல்லாஹோட பல வருஷம் வாழ்ந்திருக்கீங்க மனைவியா, அவங்களோட வாழ்ந்த வாழ்க்கையில் நீங்க பார்த்த ஆச்சரியமான காரியம் என்ன என்று அன்னி ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்களிடத்துல கேட்கப்பட்டுச்சு. கேட்ட உடனே
அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அழுதுட்டான். ஹதீஸ்ல வருது, அழுதுட்டான். சும்மா காலத், பிறகு சொன்னாங்க, அழுதுட்டே சொன்னாங்க, கான குல்லு அம்ருஹு அஜபா, ரசூலுல்லாஹ்வுடைய எல்லா காரியமுமே ஆச்சரியம் தான். நீங்க ரசூலுடைய வாழ்க்கையில எந்த காரியத்தை பார்த்தாலும் அது ஆச்சரியமா தான் பார்ப்பீங்க. இருந்தாலும் ரசூலுடைய வாழ்க்கையில என்ன ஆச்சரியப்படுத்திய காரியம் என்ன தெரியுமா? என்னையே ஆச்சரியப்படுத்திய காரியம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அத்தானி பி லைலத்தி அல்லத்தி யகூனு ஃபீஹா இந்தி, எனக்குன்னு ஒதுக்கின இரவுல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னுடைய வீட்டுக்கு வருவாங்க. எனக்காண்டி ஒதுக்கின இரவுல என்னை தேடி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னுடைய வீட்டுக்கு வருவாங்க. பல்தஜா, என்னோட படுத்திருப்பாங்க. எவ்வளவு நெருக்கமா படுத்திருப்பாங்க தெரியுமா? என்னுடைய தோல் புஜமும் அவங்களுடைய தோல் புஜமும் ஒண்ணுக்கு ஒண்ணு உரசக்கூடிய அளவுக்கு என்னோட ரொம்ப நெருக்கமாக படுத்திருப்பாங்க. தஹஜ்ஜுடைய நேரம் வரும், தஹஜ்ஜுடைய நேரம் வரும், தஹஜ்ஜுடைய நேரம் வரும். சும்மா கால யா ஆயிஷா அப்படின்னு கூப்பிடுவோம். தஹஜ்ஜுடைய நேரம் வந்தவன யா ஆயிஷா அப்படின்னு கூப்பிட்டு, அல்லா தகனீனி அன்னத அப்த ரப்பி, என்னுடைய ரப்ப வணங்குறதுக்காண்டி நான் தஹஜ்ஜுத் தொழுகிறதுக்கு நான் போறதுக்கு நீ அனுமதி தருவீங்கன்னு கேட்பான். ஏன்னா இந்த இரவு முழுவதும் உன்னோட கழிக்க வேண்டிய இரவு, உன்னோட இருந்து கழிக்க வேண்டிய இரவு, நீ அனுமதி கொடுத்தா நான் போய் தஹஜ்ஜுத் தொழுகிறேன், நீ அனுமதி தருவியான்னு கேட்பாங்க. இப்படி கேட்கிறது எனக்கு வாழ்க்கையிலேயே ஆச்சரியமா இருக்கு. நான் கேட்க தேவையில்லை. ஒரு கணவன் ஒரு புருஷனோட ஒரு மனைவியோடு இருக்கும் பொழுது தஹஜ்ஜுடைய நேரத்துல முடிப்பு வந்துருன்னா மனைவி எழுப்பி நான் தஹஜ்ஜுத் தொழுவலாமான்னு கேட்பேன். இன்னும் பைத்தியக்காரனா இருக்குன்னு. ஆனா ரசூலுல்லாஹ் என்ன கூப்பிட்டு, ஆயிஷா எனக்கு அனுமதி தருவா, இது உன்னுடைய நேரம், உன்னோடு இருக்க வேண்டிய நேரம், ஆனா நீ அனுமதி தந்தா நான் தஹஜ்ஜுத் தொழுகிறேன். இப்படி ரசூல் கேட்டது இருக்க எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. பொக்குல்து, ஆயிஷா நாயகி சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ் வல்லாஹி இன்னி லா உஹிப்பு குர்புக வ அஹப்பு அவாக, உங்களுக்கு நெருக்கமா இருக்கிறது தான் எனக்கு ரொம்ப புரியும், உங்களுடைய நெருக்கத்திலே உங்க பக்கத்திலே இருக்கிறது தான் எனக்கு ரொம்ப புரியும், உங்களுடைய பிரியம் கிடைக்கிறது தான் ரொம்ப புரியும். இருந்தாலும் நீங்க எதை ஆசைப்படுறீங்களோ அதுதான் என்னுடைய ஆசை என்று ஆயிஷா நாயகி ரலியல்லாஹு தஆலா அன்ஹா சொன்னதாக, ஆச்சரியப்பட்டு சொன்னதாக வரலாற்று ஆசிரியர்கள் பதிவு செய்து பார்ப்போம். சங்கிக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பத்தில் மனைவியை எப்படி மதித்தார்கள் என்பதை இந்த சமூகத்திற்கு கற்றுக் கொடுத்தார். அவர்கள் விரும்பிய மரியாதையை நிறைவாகவே அவர்களுக்கு கொடுத்தார்கள். இன்னைக்குலாம் மனைவியுடைய சொல்ல மதிக்கிறதுக்கு ரொம்ப யோசிக்கிறோம். சுலைஹி ஹுதைபியாவுடைய ஒப்பந்தம் எல்லாத்துக்கும் தெரியும். சுலைஹி ஹுதைபியாவுடைய ஒப்பந்தம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவில் மக்காவுக்கும் உம்ரா செய்யணும்னு ஒரு சஹாபிகளை கூட்டம் வந்துச்சு. அந்த சமயத்துல மக்கா காபிர்கள் ஹுதைபியால தடுத்து நிறுத்திட்டாங்க. இந்த வருஷம் நீங்க உம்ரா செய்ய வரக்கூடாது, நீங்க போயிடணும், 2 பேருக்கும் ஒப்பந்தமாச்சு, நீங்க இந்த வருஷம் போயிடணும், அடுத்த வருஷம் உம்ரா செய்ய வரணும்னு ஒரு ஒப்பந்தமாச்சு. அப்ப அங்க இருந்து உம்ராவுடைய ஆடையும் அணிந்து உம்ராவுக்காண்டி வந்துட்டாங்க, எப்படி திரும்ப போறது அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்கன்னா, நீங்க உங்களுடைய தலையில உள்ள முடிகளை எல்லாம் வெட்டிக்கங்க, கொஞ்சம் கட் பண்ணிக்கங்க அல்லது மொட்டை போட்டுக்கங்க, நீங்க கொண்டு வந்த அந்த ஆட்டையும் மாட்டையும் ஒட்டகத்தையும் செஞ்சுருங்க, ஹதியா கொடுத்துருங்க அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன போது ஒரு சஹாபியும் முன் வரல. செய்யறதுக்கு முடி மொட்டை போடுறதுக்கு ஆட்டை கொடுக்கறதுக்கு யாருமே எந்திரிச்சு வரல. நபிக்கு ரொம்ப ஆச்சரியம். என்னன்னா எதை சொன்னாலும் உடனே முந்திக்கிட்டு போட்டி போட்டு நிற்கக்கூடிய ஒரு கூட்டம் முதலா சொல்லி எந்த ஒரு அசையும் இல்லாம பார்க்கும்போது நபிக்கு ரொம்ப ஆச்சரியம், ரொம்ப கவலை. அந்த கவலையோடு அந்த சுலைஹி ஹுதைபியாவுல அடிக்கப்பட்ட அந்த தெண்டுக்குள்ள ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ள வந்தாங்க. அப்ப அந்த தெண்டுக்குள்ள வரலாற்று ஆசிரியர் எழுதுறாங்க, உம்மு சலமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா இருந்தாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த கூடாரத்துக்குள்ள கவலையோடு வரத பார்த்த நபியினுடைய மனைவி உம்மு சலமா, என்ன காரண நாயகமே இவ்வளவு கவலையோட வரீங்கள? அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீ உம்ரா செய்ய போக முடியாது, திரும்ப ஊருக்கு போகணும்.
உம்ராவுடைய காரியத்தை முடிக்கிறதுக்காண்டி மொட்டை அடிச்சு கொண்டு வந்த அந்த ஆட்டை நான் குர்பானி கொடுங்கன்னு சொன்னேன். ஒரு சஹாபியும் யாரும் செய்யறதுக்கு தயாரா இல்லை. அப்படின்னு பார்க்கும் பொழுது ரொம்ப கவலையா இருக்கு என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன போது உம்மு சலமா நாயகி ஒரு ஐடியா சொன்னாங்க. அந்த காரியத்தை முதல்ல நீங்க செய்யுங்க, இனிமேல் போய் நீங்க மொட்டை அடிங்க ஆட்டை கொடுங்கன்னு சொல்லாதீங்க. முதல்ல நீங்க மொட்டை அடிங்க, கொண்டு வந்த ஆட்டை நீங்க குர்பானி கொடுங்க, ஹதி கொடுங்க. அதை பார்த்துட்டு மற்ற சஹாபிகள் எல்லாம் செய்வார்கள் என்று மனைவி ஆலோசனை சொல்ல, அந்த மனைவியின் வார்த்தைக்கு மரியாதை கொடுத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மொட்டை அடிக்கிற ஆளை கூப்பிட்டு மொட்டை அடிக்க சொன்னாங்க, குர்பானி கொடுத்தாங்க. ரசூல் மொட்டை அடிக்கிறதையும் குர்பானியும் கொடுத்த பார்த்த சஹாபிகள் எல்லோரும் குர்பானி கொடுத்ததாக வருவார். சங்கிக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, தன்னோடு திருமண வாழ்க்கையில் இருக்கக்கூடிய மனைவிக்கு இவ்வளவு மரியாதை கொடுத்தார்கள் என்று வரலாற்று ஆசிரியர் பதிவு செய்வார். குடும்ப வாழ்க்கையில் மனைவியை எப்படி மதித்தார்கள், அவர்கள் விரும்பக்கூடிய மரியாதையை நிரப்பமாக கொடுத்தார்கள் என்று வரலாற்று ஆசிரியர் நமக்கு சொல்லித் தருவார். அதே போல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவிமார்களும் நபியை எப்படி மதித்தார்கள் என்பதையும் வரலாற்று ஆசிரியர் நமக்கு ஞாபகப்படுத்துகிறார். ஹதீஜா ரலியல்லாஹு தஆலாவுடைய வஃபாத்துடைய நேரம், சக்கராத்துடைய நேரம், குளிர் காய்ச்சலால் பாதிக்கப்பட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா. அந்த நேரத்துல அவங்களோட வீட்டுல இருந்தவங்க யாருன்னா அன்னி ஃபாத்திமா சின்ன பிள்ளையா இருக்கிறாங்க. ஹதீஜா நாயகி ரலியல்லாஹு தஆலா அன்ஹா தன்னுடைய மகளார் அன்னி ஃபாத்திமாவை கூப்பிட்டு சொன்னாங்க, அருமை மகளே, எனக்கு சரியான குளிர் ஜுரம் ஆட்டுதுமா, கைகாலெல்லாம் போட்டு ஆட்டுது, என்னால தாங்க முடியல. அதை போர்த்தி கொள்வது, உடம்புல போர்த்தி கொள்வதற்கு வீட்டுல எந்த போர்வையும் கிடையாது. எனவே உன்னுடைய தகப்பனார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கிட்ட போய் ஒரு போர்வை வாங்கி வாங்கம்மா அப்படின்னு மகளை அனுப்பி வைக்கிறாங்க ஹதீஜா ரலியல்லாஹு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்துல அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா ஓடி வந்து சொன்னாங்களாம், நாயகமே, வீட்டுல அம்மாவுக்கு கடுமையான குளிர் ஜுரம், அவங்க கைகால்லாம் ஆட்டுது, அவங்களால தாங்க இயலல. வீட்டுல அந்த குளிர் ஜுரத்தை தாக்கு பிடிப்பதற்காக மூடிக்கொள்வதற்கு எந்த ஒரு போர்வையுமோ எந்த ஒரு துணியுமோ இல்லை. ஏதாவது ஒரு போர்வை இருந்தா தாங்க அப்படின்னு சொல்லி அன்னை ஃபாத்திமா நாயகி கேட்ட போது ரசூலுல்லாஹ் சொன்னாங்களா, இந்த நேரத்துல அதை கொடுக்கறதுக்கு ஒரு போர்வை இல்லையம்மா அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய தலையிலே கட்டியிருந்த தலப்பானையை அவுத்து இதை கொண்டு போட்டுமான்னு சொல்லி தன்னுடைய மகளார் இடத்துல கொடுத்துருப்பார். ஃபாத்திமா நாயகி அதை வாங்கிட்டு வந்து தன்னுடைய தாயார் அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா போட்டு விட்டாங்க. அந்த தலப்பான் துணிய தன்னுடைய அவங்களுடைய உடல்ல போட்டு விட்டாங்க. குளிர் நிக்கல, குளிர் அடங்கல, இன்னும் ஜாஸ்தி ஆகுது, இன்னும் முடியல அவங்களுக்கு. ஆனா கொஞ்ச நேரம் ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா தன்னுடைய அருமை மகள் ஃபாத்திமாவை கூப்பிட்டு சொன்னாங்க, நீ எனக்கு ஒரு உதவி பண்ணணுமா, நீ இந்த நேரத்துல எனக்கு உதவி பண்ணியாமான்னு கேட்டாங்க. என்னம்மா பண்ணணும்னு சொல்லி ஃபாத்திமா நாயகி கேட்கும் போது, என்னை கொஞ்சம் தூக்கி நிப்பாட்டுமா அப்படின்னு. நான் படுத்து இருக்கிறேன், இந்த தலப்பான் துண்டை போட்டு போர்த்து இருக்கிறேன், குளிர் அதிகமா இருக்கு, கடுமையான ஜுரம் இருக்கு, என்னால தாங்க முடியல, இருந்தாலும் என்னை தூக்கி நிப்பாட்ட முடியுமான்னு கேட்கிறேன். அன்னை ஃபாத்திமா நாயகி கேட்டாங்க, என்ன வேலைன்னு சொல்லுமா, அதை நானே செஞ்சறேன், நீங்க எதுக்கு இவ்வளவு கஷ்டம் இவ்வளவு சிரமத்திலே எந்திரிச்சு நிக்கணும். அன்னை ஹதீஜா ஃபாத்திமா நாயகி கேட்கும் போது அன்னை ஹதீஜா நாயகி ரலியல்லாஹு தஆலா அன்ஹா சொன்னாங்கதான், உன்னுடைய தகப்பனார் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டுக்கு வந்துட்டு இருக்கிறாங்க, என்னுடைய வீட்டுக்கு வர்றாங்க. அவங்க வரக்கூடிய நேரத்துல அவங்களுடைய உடம்புல இருந்து கஸ்தூரி வாசனை வரும், அது எனக்கு அடிச்சுக்கிட்டு இருக்கு. அவங்க ரொம்ப தூரத்துல வந்துட்டு இருக்கிறாங்க. ஏன்னா நான் அவங்களோடு வாழ்ந்த 25 வருஷ காலத்திலையும் அவங்க எப்பெல்லாம் என்னுடைய வீட்டுக்கு வருவாங்களோ அப்பெல்லாம் எழுந்து நின்று அவங்கள மரியாதை செய்யறதுதான் என்னுடைய பழக்கம். அவங்களுக்கு எழுந்து நின்று மரியாதை செய்யறதுதான் என்னுடைய பழக்கம். எனவே இது கடைசி நேரமா இருக்கு, எனவே இந்த தூக்கி நிப்பாட்டுமாண்டு அன்னை அருமை ஃபாத்திமா நாயகி ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்கள்ட்ட சொல்லிட்டு அன்னை ஹதீஜா நாயகி ஒரு கைய பக்கத்துல இருந்த சோத்துல அதை ஊண்டிட்டு இன்னொரு கைய மகளுடைய அந்த தோல் புஜத்துல வச்சு அப்படி தூக்கி எழுந்து நிக்கிறாங்க. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்குள்ள வந்துட்டாங்க. வந்து நிலைமையை பார்த்துட்டு கேட்டாங்க, ஏமா இப்படி கஷ்டத்திலையும் இவ்வளவு சிரமத்திலையும் குளிர் ஜுரத்திலையும் ஏன் இப்படி எந்திரிச்சு நிக்கணும், என்ன கதி நாயகம் கேட்டதாக வரலாற்று ஆசிரியர்கள் சொல்லி தருவாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில்
மனைவிமார்கள் எதிர்பார்த்த அந்த கண்ணியத்தை மரியாதையை நிறைவாக கொடுத்தார்கள் என்பது மாத்திரமல்ல, எல்லா நிலையிலும் அவர்களுக்கு மனைவியாக அமைந்தவர்கள் முழு மரியாதையை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுத்ததாக வரலாற்று ஆசிரியர்கள் பேசுவார். சங்கைக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, திருமணத்திற்கு பிறகு நபியின் மனைவிமார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மரியாதையை நிரப்பமாகவே கொடுத்தார்கள் என்று வரலாற்று ஆசிரியர்கள் பதிவு செய்வார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்தில் கண்ணியத்தோடு நடக்கக்கூடிய மனிதர்கள், மரியாதையோடு பேசக்கூடிய மனிதர்களை உருவாக்குவதிலே தனி கவனம் செலுத்தினார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனிதர்களில் மரியாதைக்குரிய மனிதராக நீங்கள் இருக்க வேண்டும் என்று சொன்னார்கள், என்று கற்றுத் தந்தார்கள். எல்லோரும் நம்மளுடைய எல்லா நிலையிலும் நம்மளுடைய மரியாதை என்ன செய்யக்கூடாது, கெட்டு போயிடக்கூடாது. யாருக்கு முன்னாடியும் தலை குனிவை நீங்கள் சந்தித்து விடக்கூடாது, எந்த இடத்திலும் மரியாதை போய்விடக்கூடாது என்று அதற்கான வழிகளை உங்களுக்கு சொல்லி தரட்டுமா என்று கேட்கிறான். அருமையான பெருமக்களை, அந்த வழிகள் நம்மளுடைய வாழ்க்கையில் செயல்படுத்தப்படுமையானால் உயிர் உள்ளவரை, உலகம் உள்ளவரை உங்களுடைய மரியாதை அதில் நிலைத்து இருக்கும். உங்களுடைய குடும்பங்களில், உங்களுடைய சமூகத்தில், உங்களுடைய ஊரில், உங்களுடைய வியாபாரத்தில். சங்கைக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, குடும்பத்திலும், வீட்டிலும், சமூகத்திலும், வியாபாரத்திலும், அதே போல் நீங்கள் பழகக்கூடிய ஊரிலையும் எல்லா நிலையிலையும் நீங்கள் மதிக்கப்பட வேண்டுமா, அதற்கான வழிகளை நான் சொல்லித் தருகிறேன் என்று சொல்லிவிட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். நீங்கள் யாரோடு பழகினாலும், நீங்கள் யாரோடு பேசினாலும், நீங்கள் யாரை சந்தித்தாலும் அவர்களிடத்தில் மரியாதையாக நடந்து கொள்ளுங்கள். அவர்களிடத்தில் மரியாதையோடு கண்ணியம் பேணி நடந்து கொள்ளுங்கள், மரியாதை பேணி நடந்து கொள்ளுங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதா சமீதுமுல் இகாமத, இகாமத் சொல்வதை நீங்கள் கேட்டால், இகாமத் சொல்வதை நீங்கள் கேட்டால், ஃபம்சு இல ஸலாத்தி, தொழுகைக்கு நீங்கள் நடந்து வாருங்கள், வஅலைக்கும் பில் வகாரா, கண்ணியத்தை பேணி நடங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகைக்கு வரும்போது கூட மரியாதையா, கண்ணியமா, அடுத்தவர்களுடைய கண்ணியத்தை குறைக்கும் வகையிலையோ, அடுத்தவர்களுடைய மரியாதையை குறைக்கும் வகையிலோ நீங்கள் ஓடி வராதீர்கள். என்ன ரக்காத்து கிடைக்குதோ அதை தொழுவுங்க, விட்ட தொழுகையை நீங்கள் நிறைவுபடுத்துங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித் தருவார். அருமையான பெருமக்களே, அடுத்தவர்களுடைய மரியாதையை நாம் பேணும் காலம் எல்லாம், அடுத்தவர்களிடத்தில் கண்ணியத்தோடு நாம் பேசும் காலம் எல்லாம், பழகும் காலம் எல்லாம் நம்மளுடைய மரியாதை அங்கே உண்டாக்கப்படுகிறது என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித் தருவார். அழகான வரலாறு, ஒரு வரலாறை சொல்லி நான் நிறைவுபடுத்துவேன். சங்கைக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஹஜ்ரத் அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை இந்த உலகம் முஃபஸ்ஸிரீன்களில் தலைவராக அவர்களை போட்டது. குர்ஆனுடைய விளக்க உரையாளர்களுக்கெல்லாம் தலைவர் என்ற ஒரு உயர்ந்த பாக்கியத்தை பெற்றவர்களாக உலகம் நமக்கு சொல்லித் தருது. இந்த பாக்கியம் அவர்களுக்கு எப்படி கிடைச்சிச்சு அப்படின்னா, ரசூலுடைய வாழ்க்கையில அவர்களுடைய மரியாதையை பேணி நடந்ததால் இந்த மேன்மையை அடைந்தார்கள் என்று வரலாற்று ஆசிரியர் கேட்ட சம்பவம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தடவை தன்னுடைய சுய தேவைகளுக்காக ஒருமுகமா போயிருந்தாங்க, ரொம்ப தூரமா. அந்த நேரத்துல ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சின்ன பிள்ளை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய தேவைகளை முடிச்சிட்டு வரும் பொழுது சுத்தம் செய்யறதுக்காண்டி ஒரு வாளியில தண்ணியை கொண்டு போய் என்ன செஞ்சுட்டு வந்துட்டாங்க, அவங்க வரக்கூடிய பாதையில வச்சுட்டு வந்துட்டாங்க. சின்ன புள்ள, அந்த சின்ன புள்ள செய்ய வேண்டிய வேலை இல்லை, ஆனா ரொம்ப மரியாதையா ரசூலுடைய மரியாதையை பேணி அவர்களுடைய கண்ணியத்தை பேணி நடந்த காரணத்தினால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வர்றாங்க. தன்னுடைய தேவைகளை முடிச்சிட்டு பாதையில வரும்போது தண்ணீர், அந்த தண்ணீரை எடுத்து சுத்தம் செய்து விட்டு வந்து கேட்டாங்க, யாரு தண்ணியை வச்சாங்க? இப்படி தண்ணியை வச்சது ஏன்னா நேரா ரசூல் கையில கொண்டு கொடுத்திருக்கலாம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய தேவையை நிறைவேற்றக்கூடிய இடத்துல கொண்டு வச்சிருக்கலாம், அல்லது அவங்க பார்வைப்படக்கூடிய இடத்துல கொண்டு வைக்கலாம். எதுவுமே செய்யல, அவங்க திரும்ப வரக்கூடிய வழியில கொண்டு போய் வச்சுட்டு வந்துட்டாங்க, அவங்களுடைய மரியாதையையும் கண்ணியத்தையும் பேண. அருமையான பெருமக்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தன்னுடைய தேவைகளை முடிச்சிட்டு வந்து கேட்டாங்க, தண்ணி வச்சது யாரு? இப்னு அப்பாஸ் அப்படின்னு சொன்னவங்க அவங்களுடைய தலையை தொட்டு துவா செய்தாங்க, அல்லாஹும்ம ஃபக்ஹிஹு ஃபித்தீன் வஅல்லிம்ஹு, யா அல்லாஹ் இவருக்கு மார்க்கத்தினுடைய ஞானத்தை அவர்களுக்கு அதிகப்படுத்து. வரலாற்று ஆசிரியர்கள் சொல்றாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அந்த மரியாதையை பேணி
அந்த கண்ணியத்தோடு நடந்ததால் இன்றைக்கு உலகத்தில் எவ்வளவு பெரிய பாக்கியத்தை பெற்றார்கள். உலகத்தில் உள்ள எல்லோருக்கும், எல்லா முஃபஸ்ஸிரீன்களுக்கும், விரிவுரையாளர்களுக்கும் தலைவராக இன்னைக்கு இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் போற்றப்படுவதாக வரலாற்று ஆசிரியர் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். சங்கிக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, நம்மளுடைய வாழ்க்கையில் எல்லா நிலையிலும் நம்மளுக்கு எதிர்ப்புல உள்ளவர்கள், விரோதியாக இருந்தா கூட, நமக்கு பிடிக்காதவர்களாக இருந்தா கூட அவர்களிடத்திலேயும் மரியாதையாக நடந்து கொள்ள வேண்டும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லித் தருவாங்க. ஒரே ஒரு வரலாறு, சையதுனா நுஅய்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு என்ற ஒரு சஹாபி நபியினுடைய தர்பாருக்கு அடிக்கடி கூட்டு வரப்படுவாங்க, அடிக்கடி அழைத்து வரப்படுவார்கள். நுஅய்மான் ரலியல்லாஹு தஆலா எதுக்காக அழைத்து வரப்படுவார்கள்னா, குற்றவாளியாக அடிக்கடி குற்றம் செய்து தண்டனைக்காக கொண்டு நிப்பாட்டப்படுவாங்க நபியினுடைய தர்பார். என்ன குற்றம் செஞ்சாங்க அப்படின்னு சொன்னா, அந்த சஹாபி போத பொருளை சாப்பிடுவார். இந்த சஹாபி போத பொருளை சாப்பிட்ட குற்றத்துக்காக அடிக்கடி சபையில, ரசூலுடைய சபைக்கு கொண்டு நிப்பாட்டப்படுவாங்க தண்டனை கொடுப்பதற்காக. இன்னொரு பக்கம் அந்த சஹாபி ஒரு நகைச்சுவையான சஹாபி. எந்த அளவுக்கு நகைச்சுவையான சஹாபினா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சிரிக்க வச்சிருவாங்க. அவங்களே பேசி நகைச்சுவையாக பேசி நடந்து அவங்களே சிரிக்க வச்சிருவாங்க. அந்த அளவுக்கு நகைச்சுவையான ஒரு சஹாபி அடிக்கடி ரசூலுடைய தர்பார்ல கொண்டு தண்டனைக்காக நிப்பாட்டப்படுவாங்க, போத பொருள் அணிஞ்சதுக்காக. மார்க்கத்துல போத பொருள் சாப்பிட்டா அதுக்குன்னு ஒரு தண்டனை இருக்கு. மார்க்கத்துல போத பொருள் சாப்பிட்டா என்ன தண்டனை? சவுக்கடி கொடுப்பாங்க. அந்த தண்டனையை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுப்பாங்க. அந்த தண்டனையை வாங்கிட்டு அவர் என்ன செய்வாரு? சிரிச்சுட்டே போயிடுவார். அந்த தண்டனையை வாங்கிட்டு அவர் சிரிச்சுட்டே போயிடுவார். இப்படியே பல தடவை அடிக்கடி கொண்டு வரப்பட்டு ஒரு தடவை கொண்டு நிப்பாட்டப்பட்டாங்க அந்த போத பொருள் சாப்பிட்டதுக்கான. அப்போ அந்த சபையில இருந்த ஒரு சஹாபி என்ன செஞ்சாரு? இப்படி சொன்னாரு, அல்லாஹும்ம அல்இன்ஹு மா அக்ஸர மா யூதா பிஹி. எத்தனை தடவை இவரை தண்டனைக்காக கொண்டு நிப்பாட்டப்படுறாரு, இவர் திருந்த மாட்டுக்கிறாரு, அதை பத்தி ஒரு கவலையும் இல்லையே. என்ன எத்தனை தடவை அடி வாங்கினாலும் திரும்ப திரும்ப கொண்டு நிறுத்தப்படுறாரு. எனவே யாருன்னா இவரை நீயே சாபம் இருந்து ஒரு வார்த்தையை சொல்லிட்ட ஒரு சஹாபி. அல்லாஹும்ம அல்இன்ஹு, யாருன்னா இவரை நீயே சாபம் இடு, நீ சாபத்தை இவருக்கு இறக்கு என்று அந்த சபையில் இருந்த ஒரு சஹாபி சொல்லிட்டார். அந்த சபையில் இருந்து கேட்டுக்கிட்டு இருந்த அந்த சபையில் இருந்து முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லா தல்இன்ஹு, யாரும் நீங்க அவரை சபிக்காது. குற்றம் செய்தவர், போதை பொருளை சாப்பிட்டவர், அடிக்கடி செய்த குற்றத்திற்காக, சாப்பிட்ட குற்றத்திற்காக, தண்டனைக்காக கொண்டு நிப்பாட்டப்படுபவர், அவர் சபிக்கக்கூடிய நிலையில் இருக்கிறார் என்று எல்லோருடைய பார்வையில் இருக்கக்கூடிய நேரத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பார்வையை பாருங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் இந்த சமுதாயத்தில் அவரை சபிக்காதீங்க. அவரை மரியாதையோடு பார்த்தாங்க, அவரை மரியாதையோடு மதிக்கக்கூடிய அந்த நிலையில பார்த்தாங்க. எல்லா சஹாபிகளையும் கூப்பிட்டு சொன்னாங்க, அவர்களை மரியாதையோடு பாருங்க. குற்றம் செஞ்சிட்டாருங்கிறதுக்காண்டி ரொம்ப தாழ்வா, கீழ்த்தரமா, ரொம்ப அசிங்கமா நீங்க பார்க்காதீங்க. அவரை மரியாதையோடு பாருங்க. ஏன்னா அவர் அல்லாஹ்வையும் ரசூலையும் நேசிக்கிறார். அடிக்கடி போத பொருள் சாப்பிடுறவர் தான், தண்டனை காண்டி கொண்டு வரப்பட்டு அடிக்கப்படுறவர் தான். அதனால நீங்க கேவலமா, அசிங்கமா, தரம் தாழ்ந்து நீங்க பார்க்காதீங்க, மரியாதையோடு அவரை பாருங்க. ஏன்னா அவர் அல்லாஹ்வையும் ரசூலையும் நேசிக்கிறார் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சமுதாயத்துக்கு கற்றுத்தரும். நம்மளுடைய வாழ்க்கையில எந்த நிலையிலும் யாரை பார்த்தாலும் மரியாதையோடு பார்க்கணும், கண்ணியத்தோடு நடந்து கொள்ளணும். அவரை பெருசா நினைச்சு பேசணும். இவனா அப்படியா, இவன் இப்படியா, இவன் எவ்வளவு தப்பு செஞ்சிருக்கிறான், ஒரு நாள் கூட பள்ளி பக்கம் வந்தது இல்லை அப்படின்னு பார்க்காது. அருமையான பெருமக்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உங்களுக்கு மரியாதை வேண்டும் என்றார். உயிர் உள்ளவரை உங்களுடைய குடும்பத்தில் உங்களுடைய மரியாதை இருக்கும், ஊர்ல உங்களுக்கு மரியாதை இருக்கும், கண்ணியம் இருக்கும். நீங்க மற்றவங்கள்ட்ட பழகும் பொழுது மரியாதையா பழகும், கண்ணியத்தோடு பழகுங்க. உங்களுக்கு மரியாதை உயிர் உள்ளவரை இந்த பூமியில் இருக்கும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லித் தருகிறார். சங்கைக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, நம்மளுடைய வாழ்க்கையில் எந்த நிலையிலும்
யாரையும் கேவலமாக தரம் தாழ்த்தி அசிங்கமாக பார்க்காம மரியாதை என்ற அந்த கண்ணோட்டத்தோடு அவர்களுக்கு கண்ணியமான முறையில் நடக்கும் பொழுது, மரியாதையோடு பேசும் பொழுது, அவரை உயர்ந்த நிலையில் அவர்களை பார்க்கும் பொழுது இந்த உலகம் உங்களை உயர்வானவர்களாக, மதிக்கக்கூடியவர்களாக, கண்ணியமானவர்களாக இந்த உலகம் உங்களை பார்க்கும் என்று மார்க்கம் நமக்கு சொல்லித் தருகிறது. அப்படிப்பட்ட ஒரு நிலையில் வாழக்கூடிய நல்ல நசீபை அல்லாஹ் நமக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் தந்தருள் புரிவானாக. நீண்ட நிறைய நாட்கள் நோய் நொடி இல்லாமல் மன நிறைவோடு உடல் இன்பத்தோடு அல்லாஹை வணங்கி வழிபடக்கூடிய பெரும் பாக்கியத்தை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தந்தருள் புரிவானாக என்ற நல்ல துவாக்களோடு உங்கள் அனைவருடைய துவாவையும் ஆதரவு வைத்து என்னுடைய வார்த்தைகளை நிறைவுபடுத்துகிறேன். வாஆகிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.